வணக்கம் நண்பர்களே. பல வரலாறுகளை தாங்கி நிற்கிற ஒரு இடமாக இருக்குது அருங்காட்சியகங்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள், அந்த காலகட்டத்துக்கு உண்டான பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள், போர்க்கருவிகள், போர் உடைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பாதுகாத்து வச்சுட்டு வராங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா சலார் ஜங் அருங்காட்சியகம். இது ஹைதராபாத்தில் இருக்குது. 1951ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே சேகரிக்கப்பட்ட பொருட்களோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வரலாற்று பின்னணியை பற்றி சேகரிக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கிற பொருட்களை பார்த்து அதிலேருந்து நோட்ஸ் எடுக்கிறது, அந்த பொருட்களை பார்வையிடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. விலை மதிக்க முடியாத பல விஷயங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் அடங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3வது சலார் ஜங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1899 முதல் 1949 வரை. மிகச்சிறந்த கலை ரசனையாளர் இவர். சொந்த முயற்சினால் சேகரிக்கப்பட்ட கலைநயமிக்க பல பொருட்கள் இவர் சேர்த்து வச்சது எல்லாமே இங்கே அருங்காட்சியகமாக இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து பார்வையிடக்கூடிய வகையில் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இங்கே மக்களை கவரும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மியூசியமே பார்த்திங்கன்னா மக்களை கவரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. சலார் ஜங் குடும்ப மாளிகையான திவான் டியோரி, அந்த மாளிகையில் தான் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. முசி ஆற்றின் தென்கரையில் புதிய கட்டடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்திய நாட்டில் இருக்கிற 3 தேசிய அருங்காட்சியகங்களில் இதுவும் ஒன்று. உலகெங்கிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட அதிகமான கலைப்பொருட்கள் இங்கே இருக்குது. 6 பகுதிகளை கொண்டிருக்கு இந்த அருங்காட்சியகம். யானை தந்தம், சலவைக்கல் போன்ற பலவற்றால் செய்யப்பட்ட பல விலைமதிப்பற்ற பொருட்கள் இங்கே அடங்கியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற 3வது பெரிய அருங்காட்சியகம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு மனிதரால் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு மனிதரால் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் அதிகமாக இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. இதுவே முதலாக ஒரு மனிதரால் சேகரிக்கப்பட்ட அதிகமான பொருட்கள் இருக்கிற ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிற பெருமையும் இதுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற பல விலைமதிப்பற்ற பொருட்களில் பார்த்திங்கன்னா உலோக சிற்பங்கள், சலவைக்கல் சிற்பங்கள், ஓவியங்கள், தந்தத்தால் செதுக்கப்பட்ட நுணுக்கமான கலைப்பொருட்கள் அப்படின்னு விதவிதமான பொருட்கள் இருக்குது. அதில் அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட அரசாங்க ஆடைகள், பீங்கான் ஜாடிகள், அதே போல் விரிப்புகள், கடிகாரங்கள், இருக்கைகள் அப்படின்னு 42,000 பொருட்கள் இங்கே சேகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் 60,000 புத்தகங்கள் இங்கே இருக்குது. 950 கையெழுத்து பிரதிகளும் இருக்குது. மிகப்பெரிய லைப்ரரியும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. படிக்கும் அறை, பதிப்பகம், ரசாயன முறையில் பொருட்களை பாதுகாக்கும் ஒரு ஆய்வகம், விற்பனையகம் அப்படின்னு பல பிரிவுகளாக இங்கே இருக்குது. ராஜா ரவிவர்மா அவர்களுடைய ஓவியங்கள், அவுரங்கசீப், நூர்ஜஹான் இவங்களுடைய வாள்கள், திப்பு சுல்தான் இவங்களுடைய ஆடைகள், தலைப்பாகைகள், நாற்காலிகள் அப்படின்னு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற முக்காடு போட்டிருக்கிற இந்த சிலை ரொம்பவே புகழ்பெற்ற ஒன்று. பல்வேறு அளவுலையும் விதவிதமான வடிவங்கள்லையும் இங்கே குரான் புத்தகங்கள் இருக்குது. தங்கம், வெள்ளி தகடுகளில் எழுதப்பட்ட குரான், ரொம்பவே சின்ன சைஸ் குரான் அப்படின்னு இங்கே பல வடிவங்கள் இருக்குது. அதே போல் கடிகாரங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி அறையே இருக்குது. பழங்கால சூரிய கடிகாரம்,
20ஆம் நூற்றாண்டின் அதிநவீன கடிகாரங்கள் அப்படின்னு இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. உருப்பெருக்கும் கண்ணாடியை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய கடிகாரமும் இங்கே இருக்குது. இங்கே வரக்கூடிய பார்வையாளர்களை ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு இசை கடிகாரமும் இருக்குது. 200 ஆண்டுகளாக இந்த கடிகாரம் ஒரு முறை கூட பழுதாகாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கடிகாரம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் அதே போல் ஒரு எனர்ஜியும் கொடுக்குறதா அங்கே வரவங்க நம்புகிறாங்க. ஒரு மணிக்கு ஒரு முறை தன்னுடைய இசையை எழுப்பி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே ரொம்ப புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கு இந்த கடிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. காலப்போக்கில் நிறைய விலைமதிப்பற்ற பொருட்களை நம்ம சேகரிக்க மறந்துட்டோம், பாதுகாக்கவும் மறந்துட்டோம். ஒரு சில அருங்காட்சியகங்கள் இன்னமுமே பல வரலாற்று சுவடுகளையும் அந்த காலகட்டத்தையும் நம்மளோட நினைவுக்கு இப்பயுமே கொண்டு வந்துட்டுருக்கு. இனி வரக்கூடிய பதிவுகளில் நிறைய இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.